4 வருஷமா கொள்ளையடித்த கூட்டம் இருக்க, அது தாங்க மேல வழக்கு வந்துடக்கூடாது. கொடநாடு கொலை வழக்குல பழனிசாமி மேல தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு சந்தேகம் இருக்கு, இருக்கா இல்லையா? அந்த கேஸ்ல ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கொடைநாடு கொலை வழக்கில் யாரு சம்பந்தப்பட்டாலும் பிடிச்சு போட்டுருவார்ல. ஏன் பிடிக்கல? அது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் தனி நீதிமன்றம் அமைப்பேன், இப்படி இஞ்சி மரப்பா வைக்கிற மாதிரி பேசிவிட்டு, ஏற்கனவே தான் தனி நீதிமன்றம் எம்எல்ஏ எம்பிக்கு இருக்க, இவர் இன்னும் தனியா அமைப்பேன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் வழக்க போட்டுட்டு கம்முன்னு இருக்காரு. ஏன்னா டிடிவி தினகரன் வளர்ந்துடக்கூடாது, ஓபிஎஸ் வளர்ந்துடக்கூடாது, பழனிசாமிலாம் கையில போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஊழல் பெருச்சாலிகள் அங்க இருக்கிறதெல்லாம். பழனிசாமி தான் மேல வழக்குகள் போடுறாதப்பா. இப்ப திமுக மேல மக்கள் அவ்வளவு அதிருப்தி இருக்காங்க. அந்த ஓட்டெல்லாம் இப்ப ராமநாதபுரத்தில் யாருக்கு வரும்? அந்த ஓபிஎஸ்க்கு பலாப்பழத்துக்கு வரும். அதை தடுக்கிற, இது மாதிரி தேனியில தடுக்கிறேன்னு தமிழ்நாடு ஃபுல்லா தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெட்டலையில வேட்பாளரை போட்டிருக்காங்க. இப்ப நம்ம கம்பீரமா தலைவர்களே போட்டிடுறோம். நீங்க யார போட்டிடுறீங்க கேக்குறேன். பழனிசாமி சேலத்து சிங்கங்கிறாருல, புரட்சி தமிழருங்கிறாருல, சேலத்துல போட்டிட வேண்டியதானே? பாராளுமன்றத்தில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டியது தானே? கூடவே அந்த மணிகள் எல்லாம் கூட்டிகிட்டு திரிய வேண்டியது தானே? கரெக்டா இல்லையா? இளிச்சவாயர்களா பிடிச்சி எல்லா தொகுதியிலும் நிறுத்தி இந்த ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சு கழுத்துல மாலையை போட்ட மாதிரி போட்டு நிறுத்திட்டாரு. எதுக்குன்னா திமுகவோட ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன், என் வார்த்தை இல்ல, இது தமிழகத்தின் முதல்வர் சொன்ன வார்த்தை. கள்ள கூட்டணி சொன்னாரா இல்லையா? அந்த கள்ள கூட்டணி யாரு வச்சிருக்கா? அண்ணன் ஸ்டாலினும் பழனிசாமி. இதுதான் உண்மை. நீங்க ஸ்டாலின் தேனியில போய் தினகரன் மேல அந்த வழக்கு இருக்கு, இந்த வழக்கு இருக்கு, என் மேலதான் நான் அரசியலுக்கு வர்றப்பே வழக்கு இருந்துச்சு. இன்னைக்குதான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரை போயஸ் கார்டன் பக்கமே போக முடியாது. எங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் தான் தெரியாதா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா? என்ன அப்படி சொல்லி தேனியில சொன்னா அங்க உள்ள மக்களை, இவர் 14 வருஷம் வரலையே, நமக்காக 10 ஆண்டுகள் பணியாற்றியவராச்சே, இப்ப வந்திருக்காருன்னு சொல்லி ஆர்வத்தோடு அங்க என்ன வரவேற்கிறாங்க. காரணம் அப்ப 10 வருடம் நான் பணியாற்றியதை இன்றும் நினைத்து பார்க்கிறார்கள். இவர் அங்க நேற்று பழனிசாமி அவர் என்ன பார்த்து சொல்றாரு, நான் பச்சோத்தியாங்க. நம்ம தான் பிஜேபி தைரியமா தானே எதிர்த்தோம். என்னங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்கள், இந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்தாம விவசாயிகள் எல்லாம் போராடினாங்க. அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால சண்டை போட்டோம். கேளுங்க. அதே மாதிரி இன்றைக்கு அதெல்லாம் அவங்க ஒன்றும் விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வர்றதில்ல, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கறாங்க. மீண்டும் மோடி அவர்கள் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை பெற முடியும் கூட்டணி வச்சிருக்கோம். இதுல என்ன பச்சோந்தி? நீங்க தான் அங்க போய் டெல்லியில உட்கார்ந்து ஐயா பழனிசாமி மோடி அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில 330 சீட்டு ஜெயிப்பாருன்னு சொன்னார். மாறினது யாரு? பச்சோந்தி யாரு? இன்னொன்னு, அது தேனியில போய் என்ன நல்லா தெரிஞ்ச மக்கள் மத்தியில எல்லாம் சிரிக்கிறாங்க. இன்னொன்னு, அவரை முதலமைச்சராகிய சின்னம்மா காலில் தவழ்ந்து காலில் விழுந்து வணங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சின்னம்மா ஏதோ சொன்னதுக்கு நான் சூரியன் ரோட்ல குறைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னாரு. இப்ப அப்படியே பிளேட் மாதிரி அந்தர் பல்ட்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க யோசிச்சிருக்காங்க. மனுஷன் 4 வருஷமா எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கான் பக்கத்துல இருக்கிறவன். காலில் விழுந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. தேர்தலில் இங்க நிக்கிறாங்க இல்ல, யாரவே ஜெயபெருமாளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏற்கனவே எங்க தேவர் செய்திக்கெல்லாம் வர முடியல, இந்த பக்கம் தலையை வச்சு படுக்க முடியல. என்ன சொல்றாரு? வயசுல மூத்தவங்களாம். ஏன் முன்ன தெரியாத அவனுக்கு தேர்தல் என்ன பல்ட்டி? யாருப்பா பச்சை இதை தாண்டது தேனியில இருந்து போன் பண்றாங்க எல்லாம். அங்க என்ன சொல்றாங்க? பச்சை துரோகி பழனிசாமி தேனியில பேர் வச்சுட்டாங்க. நேற்று எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம தான் பேர் வைக்கிறது கில்லாடினா நம்மளை விட தேனி போதில்ல. பச்சை துரோகி பழனிசாமி. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் போயிருக்கார். போயிட்டு டிடிவி தினகரன் மேல வழக்குகள் இருக்கு, அந்த வழக்கில
அதை தப்பித்துக் கொள்வதற்காக பாஜக கூட்டணி. என் மேல வழக்கு போட்டது யாரு? காங்கிரஸ். ப. சிதம்பரம் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்தில் என் மேல தப்பு இல்லைன்னு விடுவிச்சாங்க. மீண்டும் அந்த கேஸ் வந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல மத்திய அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? கோர்ட்ல போய் என்ன பண்ண முடியும்? சும்மா அங்க அவர் வேட்பாளர் ஒருத்தர் எழுதி வச்சிருக்காருல்ல, நம்மள்ட்ட இருந்து போனவர், அவருக்கு அங்க ஒன்றும் சரியில்லை, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுங்க, எப்படியாவது ஜனகரனை விட்டுறக்கூடாது. இவர் ஒரு பக்கம். நேற்று பழனிசாமி திமுக ஜெயிச்சார், உண்மை வெளியில வந்துட்டு டிடிவி ஜெயிக்க கூடாது. அந்த மக்கள் என்ன இழிச்சவாயிருங்களா? நீங்க கொடுக்கிற பணம்லாம் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாதிரி அவங்க, நீங்களும் அப்படி இருக்கணும். ஆர்கே நகர் தொகுதியில பழனிசாமி தெரு தெருவா போய் வீடு வீடா 10,000 ரூபாய் ஓட்டு கொடுத்தாரு. இங்க நிறைய பேர் எனக்காக தேர்தல் பணியாற்றவங்க இருக்கீங்க. இந்த ஆர்கே நகர்ல இருந்து ஜெயராமனே வந்திருக்காரு, இந்த வந்திருக்காரு ஆர்கே நகர் தொகுதிக்கார். ஓட்டுக்கு 6,000 10,000 கொடுத்தாங்க. ஏழை எளிய மக்கள் அன்றாட கூலி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானமே, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அது மாதிரி மீனவர்கள் கடலுக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானம், வீட்டில் அடுப்பறியும். அந்த மக்கள் இவங்க பணம் கொடுத்ததெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு குக்கர்ல குத்துன்னு குத்துறாங்க. நான் இருக்கா இல்லையா? திமுக டெபாசிட் போயிட்டுங்க, தெரியுமா இல்லையா? பழனிசாமியை விட 41,000 ஓட்டு அதிகம். ஆளுங்கட்சி அரசு பலம் மிரட்டினா கேஸ் போட்டா ஒன்னும் முடியல.